கிறிஸ்துக்குள் பிரியமான பரிசுத்த பவுல் லுத்தரன் திருச்சபை விசுவாசிகளே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே வேத ஆராய்ச்சிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சற்று நேரத்துக்கு முன்னதாக நம்ம வாசித்து கேட்ட ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. இதற்கு ஒரு தலைப்பு, நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, கடவுளுடைய படைப்பின் நிறைவு, the completion of God's creation. ஆண்டவரை நோக்கி நாம் வேலை செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே எப்பொழுதும் உறுதியாக இருக்கும். அதை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக ஒழுங்கி எங்களை தொடர்ந்து உரிய நீதியின் பாதையில் நடத்தவும், உமக்கேற்ற சாட்சிகளாக நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க, உமக்கேற்ற ஆண்டவர் பிள்ளைகளாக நாங்கள் வளம் வர நீரை அனுகிரகம் செய்வோமா. மேற்கொள்கை செல்வதை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, 3 முக்கியமான நிகழ்வுகளை ஆதியாகமம் புஸ்தகத்தை எழுதின மோசே, கடவுளுடைய தாசனாகிய மோசே விளக்கி காட்டுவதன் மூலமாக நாம் இந்த 4 வசனத்தில் உள்ள மறைப்பொருளை அறிந்து கொள்ள அவர் உதவி செய்கிறார். 3 விஷயங்கள் மூலமாக. முதலாவதாக பார்க்கின்ற போது, தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். God rested on the 7th day from all his work which he had done. பிரியமானவர்களே, 7ஆம் நாளிலே கடவுள் ஓய்ந்திருந்தார். எந்த கடவுள் வானத்தையும் பூமியையும் மனுஷர்களையும் பூமியிலும் வானத்திலும் எல்லா இடங்களிலும் உயிரோடு வாழ்கின்ற எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கடவுள் ஓய்ந்திருந்தார். 6 நாள் படைப்பை அவர் செய்து முடித்து அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி 2ஆம் வசனத்தில் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஸோ இங்கே நாம் அந்த 7ஆம் நாள் என்று பார்க்கின்ற போது 7th day, அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் 3 இடத்துல 3 முறை இந்த 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள், ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் என்று சொல்லி 7ஆம் நாளிலே, அந்த 7th day என்பது மிக முக்கியமானது. 7ஆம் நாளிலே கடவுள் ஓய்ந்திருந்தார். God rested on the 7th day from all his work which he had done. 7ஆம் நாள் என்பது ஒரு முழுமையின் அடையாளம். It symbolizes the fullness of God's creation. ஆகவேதான் 7ஆம் நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாளாக கடவுள் எண்ணி அந்த நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு வருகின்ற வசனங்கள் மூலமாக அந்த 7ஆம் நாளுக்கு என்ன அவர் செய்தார் என்ற காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஓய்ந்திருந்தார் என்ற ஒரு வார்த்தை ரெஸ்ட் இல்லையா? So God rested on the 7th day என்று சொல்லுவார். ஓய்ந்திருந்த 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தார் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பார்க்கும்போது சாபத் அல்லது ஓய்வு நாள் என்று சொல்லி தமிழில் நாம் பார்க்கிறோம். It comes from the Hebrew word ஷாபத். ஷாபத் என்ற எபிரேய வார்த்தையின் மூலமாக வருகிறது. அதற்கு அர்த்தம் என்னென்றால் desist from exertion. desist from exertion, அதாவது உழைப்பிலிருந்து விலகுங்கள். உழைத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள்
ஓய்வு கொள்ளுங்கள். So it says us to take rest, to rest or to cease working. நாம் செய்து கொண்டிருக்கிற வேலையை விட்டு விட்டு அந்த நாளிலே 7ஆம் நாளிலே ஓய்ந்திரு. அதுதான் அர்த்தம் ரெஸ்டிங், ரெஸ்ட். ஷபயி என்ற இன்னொரு எபிரேய வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற போது, இந்த ஷாபத் is related to the Hebrew word seven. அதாவது ஷபயு என்றால் seventh time என்று அர்த்தம். seven ஏழாம் நாள். இதான் ஷபயு என்றால் ஏழாம் நாள், seventh time. காலத்தை குறிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக அந்த 7ஆம் நாள் ஒவ்வொரு நாளும் கடவுளால் வைக்கிறார். ஆகவே அந்த 7ஆம் நாள் மிக முக்கியமானது என்றால் மற்ற எல்லாவற்றையும் படைத்து அவர் ஓய்ந்திருக்கிறார். 7ஆம் நாளிலே தேவனாகிய கர்த்தர் தாம் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்ததினால் ஏற்பட்ட களைப்பினால் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லலாமா? 6 நாள் அவர் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் படைத்தார். ஆகவே அவருக்கு களைப்பு ஏற்பட்டது, ஆகவே ஓய்ந்திருந்தார் சொல்லலாமா? அப்படியும் சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லவும் கூடாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, God did not rest on the seventh day. இதான் உண்மை. அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். God did not need rest on the seventh day because he was tired, but he declared seventh day as the day of rest. யாருக்காக என்று பார்க்கும்போது அவருக்காக என்று அல்ல, அவர் அதை 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி இருக்கிறார். அவர் களைப்பா இருந்ததாலே ஓய்வு என்று அல்ல, இதன் மூலமாக நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து அந்த 7ஆம் நாளில் முக்கியத்துவத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை அனுசரிக்கத்தக்கதாக இந்த ஓய்வு நாளை அவர் ஏற்படுத்தினார். ஏனென்றால் கடவுள் அவர் ஓயாமல் உழைக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 40:28 பார்க்கின்ற போது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ, இதை கேட்டதில்லையோ? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கடவுள் அவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. God doesn't get weary or tired. God will not grow tired or weary. அவருக்கு அந்த டயர்ட்னஸ் என்பது, களைப்பு என்பது வராது. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அதாவது ரெஸ்ட் எடுக்கிறார் பண்றாரு அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம்? மதியானம் சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் தூங்கும். இவர்தான் ரெஸ்ட் எடுக்கலையே, இவர் எங்க தூங்குறாரு? உன்னையும் என்னையும் பாதுகாக்கிற, படைத்தது மாத்திரமல்ல, மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, இது நாள் வரைக்குமாய் காத்து நம்மை வழிநடத்தி வருகிறாரே. அண்ட சராசரத்தை படைத்த நம்முடைய தெய்வம், இந்த உலகத்துக்கான தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரமே. அவருக்கு உண்மையாக இந்த ரெஸ்ட் என்பது தேவையில்லை. ஆனால் நாம் படைத்த படைப்பினாலே காலம், நேரம், வேலை போன்ற நிலைகளில் பல தரப்பட்ட அந்த முக்கியத்துவங்களை மனுஷன் புரிந்து கொண்டு அதனை அவன் பயன்படுத்தி அவன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த 7ஆம் நாளை கடவுள் ஆசீர்வதித்து அவனும் அந்த 7ஆம் நாளிலே ஓய்வு பெற்றுக் கொண்டு இதற்கு காரண கர்த்தாவாக இருக்கின்ற அண்ட சராசரத்தை படைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு மனுஷனாக அவன் அந்த நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவன் ஓய்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த 7ஆம் நாளை அவர் அதாவது சிருஷ்டித்தார். அந்த நாளில் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த 7 நாள் கொண்ட ஒரு வாரம் என்ற காலவேளை
மனிதனுக்கு நிரந்தரமாக வேறொன்றிருக்கின்றது இல்லையா? 6 நாள் படைத்தார், 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி. So it is because of this the 7-day week is permanently ingrained in man. அது அவனோடு ஒட்டிக்கொண்ட நிரந்தரமாக வேரூன்றி போன ஒரு காரியமாக அது வந்தது. இந்த 7 நாளை மாற்ற முடியுமா? 7 நாளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் முயற்சித்தார்கள். அதாவது பிரெஞ்சு ரெவல்யூஷன் டைம்ல, during the French Revolution, they tried to make out a 10 days per week என்ற ஒரு காரியத்தை, 10 நாள் சேர்ந்துதான் ஒரு வாரம் என்று சொல்லி அது நடைமுறைக்கு வர முடியல. முயற்சி செய்கிறார். செத்து போன மனுஷனை எப்பொழுதும் உயிரோடு வைக்க வேண்டும் என்று சொல்லி பல காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நடக்காது. ஏனென்றால் மனுஷனுடைய தலைவிதியை நிர்ணயம் பண்ணுகிறவர் கடவுள். உலக வாழ்க்கை விட்டு அவர் நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட அவரோடு வாழ்வோம் என்ற சந்தோஷத்தோடு போக வேண்டும். அதைதான் கண்ணதாசன் எழுதுகின்ற போது வித்தியாசமாக சொல்லுவார். மனிதன் நினைப்பது உண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பது உண்டு பாவம் மனிதனுக்கு. பாவம் பாவம். ஆனா அப்படி கிடையாது. அவருடைய கருத்துல அவர் எழுதுறார், ஒரு கவிதை தான் அவர் எழுதுறார். ஆனா மரணம் என்று வருகிற போது மற்றவர்கள் விசுவாசம் எப்படி? ஒரு குடும்ப தலைவன் மறித்து போகிற போது குடிமொழிவு போச்சு என்று சொல்வார்கள். அவ்வளவுதான், அவர்கள் மீண்டு வர முடியாது என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய குடும்பங்களிலே மரணம் ஏற்படுகிற போது it is not a loss but it is a profit. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லுகிற போது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். For to me to live is for Christ and the death is a profit. இது ஒரு லாபம் என்று சொல்லி. ஆகவே எதை பற்றியும் கவலை இல்லை. இங்கே வாழ்கின்ற போதும் என்னை படைத்த தெய்வம் என்னோட கூட இருக்கிறார், அது போதும். இந்த உலக வாழ்க்கை விட்டு நான் கடந்து சென்றாலும் அவரோடு வாழ்வேன் என்ற சந்தோஷத்தோடு மனநிலையத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கின்ற போதுதான் அந்த சந்தோஷம் என்பது. இல்லை என்றால் இந்த உலக பிரகாரமான கவலை, கண்ணீர், வேதனை, துக்கம், துயரம் என்பது நம்ம ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கும். நாம் செய்கிற காரியம் அதுதான். நேற்றைய தினத்திலே நடந்த சம்பவங்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாளை என்ன நடக்குமோ என்று சொல்லி இன்னும் வேதனைப்படுகிறோம். இப்போ நடக்கின்ற காரியங்கள் எல்லாம். ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் மறந்து போகிறோம். சோ நேற்று என்பது கழிந்து போனது, நாளை என்பது கர்த்தருக்குரியது, இன்று என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு. அதை நாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீயும் நாம் சொந்த காலையிலே இருக்கிறவர்கள், நாமே நமக்கு அதிகாரி, எல்லாம் எனக்கு தெரியும் என்று வாழ்பவர்கள் அல்ல. நாம் கடவுளை நம்பி வாழ்பவர்கள். ஆகவே அந்த ஒரு மனநிலையத்தோடு வாழ்கிற போது மிகுந்த சந்தோஷம். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்கு ஓய்வு என்பது தேவை. அதாவது இன்றைக்கு நாம் வேலைக்கு போறோம், 24 மணி நேரத்தை கணக்கிட்டு 7 நாள் கணக்கு 48 இல்லையா, 24 மணி நேரம் என்று சொல்லி அந்த 7 நாளிலே மனுஷன் செய்கிற வேலை எவ்வளவுன்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் போய் வேலை செய்யணும் வெளியே. 8 into 6 48 hours work, one full day 24 hours rest. இந்த 48 ஹவர்ஸ்லயே லஞ்ச் டைம் இல்லையா, டீ டைம், காஃபி டைம், இந்த பிரேக் டைம் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் சேர்த்துதான் மனுஷனுக்கு தேவை, ரெஸ்ட் தேவை. ஒரு காலத்துல அதாவது ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் 12வது நூற்றாண்டு, 13வது நூற்றாண்டு போன்ற காலகட்டங்களில், 15ஆம் நூற்றாண்டு போன்ற காலகட்டங்களில் கூட இருந்தது. எவ்வளவு ஒரு மனுஷன் 15 மணி நேரம் வேலை செய்யணும், 18 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று முடியுமா? மாடுகளை போல உழைத்தார்கள், மிருகங்களை காட்டிலும் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள்.
ஆகவே அந்த நிலைமையிலிருந்து மீண்டு வர ஒரு பெரிய புரட்சி எல்லாம் தேவைப்பட்டது. ரெனைசான்ஸ், ஒரு பெரிய கண்டுபிடிப்புகளின் காலம் எல்லாம் வந்தது. அதே நேரத்தில் மக்களுடைய, அதாவது இந்த மற்ற காரியங்களை அபகரித்துக் கொள்ள வேண்டும், முழு உலகத்தையும் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பேராசையின் விளைவினாலே முதல் உலக போர் நடைபெற்றது. அதிலே கோடிக்கணக்கான மக்கள் மரித்து போனாங்க. அது நடந்து ஒரு சில வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் ஹிட்லர் மூலமாக இரண்டாவது உலக போர் வந்தது. முதலாவது உலக போர் ஏற்படுகின்ற போது மக்கள் ஆங்காங்கே மறித்து போகின்ற நிலைமை, அதன் பிறகு எல்லா இடத்திலும் போர் ஏற்பட்ட காரணத்தினால வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில அதிகபட்சமான செய்ய வேண்டும் என்ற போற ஒரு மனுஷன் என்ற ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில, அது இல்லாமல் போன ஒரு சூழ்நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி லீக் ஆஃப் நேஷன்ஸ் முதல் உலக போருக்கு பிறகு எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக சேர்ந்து மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்தார்கள். சில காரியங்களை அவர்கள் வகுத்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே அது எதுவும் நிறைவேறாமல் போனது. லீக் ஆஃப் நேஷன்ஸ், உலக நாடுகள் கழகம் என்று சொல்லி. ஆனால் அதன் பிறகு இரண்டாவது உலக போரில் 1945 முடிப்பெறுகிற போது பார்க்கிற போது ஹிரோஷிமா நாகசாகி மேல அந்த அணு ஆயுதம் அது போடப்பட்ட அணுகுண்டு போடப்பட்ட பிறகு லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போனாங்க அந்த இரண்டு இடத்திலும். அப்பொழுதுதான் விழித்துக் கொண்ட உலகம் விழித்துக் கொண்டது. உலக நாடுகள் மறுபடியும் இன்னொரு போர் வேண்டாம் என்று சொல்லி ஒரு முடிவு கொண்டு வந்து மக்களை நாம் மனித நேயத்தோடு நடத்த வேண்டும், அவருடைய நல்வாழ்வுக்காக உழைக்க வேண்டும், சமாதானம், பீஸ், செக்யூரிட்டி, ஹியூமனிட்டி, இந்த மாதிரி காரியங்கள் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஸ்தாபிக்கப்பட்டது இல்லையா? உலக நாடுகள் ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டது, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், UNO. அதிலே ஒரு பகுதி இந்த தொழிலாளர்களுக்கு, அதாவது இந்த வேலை நேரம் 15 மணி நேரம் இதெல்லாம் இது பண்ணி இல்லை. ஸோ அவர்கள் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், உலக தொழிலாளர்கள் ஸ்தாபனம், அதன் மூலமாக இன்டர்நேஷனல் லேபர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கன்வென்ஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக போடப்பட்ட அந்த காரியங்கள், எழுதப்பட்ட அந்த காரியங்கள் உலக நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அநேக நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சட்டத்திட்டங்களிலே அதை நிறைவேற்றினார்கள். நம்ம இந்திய தேசமும் அதில் ஒன்று. இன்னைக்கு 8 மணி நேரம் தான் ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நிர்ணயம் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த ஓய்வு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை பட்ட பிறகுதான் தெரிந்து கொண்டார்கள் இல்லையா? நிழலின் அருமை வெயிலில் தெரியும். கஷ்டப்படுகிற வித்தவுட் பெயின் தேர் இஸ் நோ கெயின். அந்த கவலைகள் வேதனைகளை அனுபவித்த பிறகுதான் இனி நாம் மக்களை மதிக்க வேண்டும், அவர்கள் அந்த ஓய்வு தேவை என்பதை நடைமுறைப்படுத்தினார்கள். இன்றைக்கு அது சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. பிரியமானவர்களே, ஒரு மிஷினே எடுத்துக்கிறோம், ஒரு 10 வருஷம் ஓடுச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு ஒரு டெப்ரிசியேஷன் என்பதை அந்த அக்கௌண்ட்ஸ்ல வந்து கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இந்த இந்த ஸ்ட்ரேஞ்சர் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய விலை ஒரு எனக்கு தெரியாது, நான் சொல்றேன், ஏதோ ஒரு 30,000 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30,000 rupees ஒரு 10 years அதுக்கு டைம் ஃப்ரேம் அது கொடுத்துருப்பாங்க. 10 வருஷம் அது கால உழைக்கும், அதுக்கப்புறம் ஸ்கிராப். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு 3,000 சேர்த்து வச்சுருவாங்க. டெப்ரிசியேஷன் நம்ம அக்கௌண்ட்ஸ்ல ஒரு அலோகேஷன் கொடுப்போம். 10 வருஷம் ஆன பிறகு அது தட் பிகம்ஸ் ஸ்கிராப். அந்த 10 வருஷ காலம் 3,000 சேர்த்து வச்சதை வைத்து ஒரு புதுசான வாங்குவோம். ஏன்னா அது உழைக்குது. 10 வருஷத்துக்கு பிறகு இப்போ கொடுக்கிற அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்து ஸ்கிராப் அது பண்ணிடுறாங்க, புது ப்ராடக்ட் வர்றதுக்கு முயற்சி. அதே போலதான் மனுஷர்களுக்கும் கடவுள் அந்த ஒரு லைஃப் சைக்கிளை கொடுத்திருக்கிறார். அதை தான் கவிஞர் சொல்லுவார், இன்னைக்கு உலகத்துல பிறந்தவங்களாம் இங்கே இருந்தாங்கன்னா எல்லாருக்கும்
வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமேது. சோ அதாவது பிறப்பு என்பது வரவு, இட் இஸ் an income. சாவு என்பது, அதாவது மரணம் என்பது செலவு என்று சொல்லி கவிஞர் அது போல அப்படி எழுதுகிறார். சோ உலக வாழ்க்கை என்பது ஒரு வியாபாரம் என்று சொல்லி, இட் இஸ் a business. நோ கிடையாது. பிசினஸ்ல இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் வந்து அவர் வேற ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். அந்த நாளிலே 7ஆம் நாள் மிக முக்கியமானது. அந்த ஓய்வு மனுஷனுக்கும் தேவை. ஆகவே இவ்வளவு விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ஏற்பட்டது. இரண்டாவதாக, தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 3ஆம் வசனத்தில் பாருங்கள். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். God blessed the seventh day and sanctified it. கடவுள் அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த விஷயத்துல நாம் பார்க்கின்ற போது he sanctified the seventh day, அதை பரிசுத்தமாக்கினார், அதை ஆசீர்வதித்தார். அவர் படைத்த மற்ற 6 நாளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதாவது விஷயம் அதுல நமக்கு தெரிஞ்சிருக்குமா என்று பார்க்கின்ற போது, மற்ற 6 நாள் படைக்கும்போது ஏதாவது அந்த 6 நாள் ஆசீர்வதித்தாரா? கிடையாது. 7ஆவது நாள் தான் அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இருக்கிறது. அதற்கு முன்பதாக ஏதாவது ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தாரா? அவர் படைத்ததுக்கு 22ஆம் வசனத்துல அவர் ஆண்டு கொடுத்தார் இல்லையா? அந்த ஜீவ ஜந்துக்கள், நீரில் வாழ்வர்களுக்கு, பறவைகளுக்கு அவெல்லாம் ஆசீர்வாதத்தை முதலாக கொடுத்தார். அடுத்து மனுஷனை தம்முடைய சாயலாக படைத்து அவளை ஆசீர்வதித்து அவள் பலுகி பெருகி பூமி நிரப்பும்படியாக அவளை வைத்தார். 2வது ஆசீர்வாதம் அங்கே இருப்பார். அடுத்ததாக 3வது பார்க்கிறது ஆசீர்வாதம். 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். So God sanctified the 7th day because it was a gift to man for rest and replenishment. அதாவது ஓய்வும் அவனுக்கு தேவை. அவன் அந்த ஓய்வு நாளிலே தன்னை, அதாவது எல்லா விதத்திலும் நிரப்பிக் கொள்ளத்தக்கதாக, தன்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்ளத்தக்கதாக அந்த ஓய்வு தேவை இல்லையா? 6 நாள் வேலைக்கு போவோம். 7ஆம் நாள் வீட்டில் பிள்ளைங்களா இருக்கிறத பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர் சொல்லுவார், ஆமா குடும்ப தலைவர் சொல்லுவார், ஆமா பிள்ளைங்களாம் வாரம் பூரா கஷ்டப்பட்டாங்க, ஏதோ அந்த வேலைக்கு போறதும் வர்றதும் அப்படியே இருந்தாங்க, மிஷின் போல. இன்னைக்கு ஓய்வு நாள் எல்லாம் ஸ்பெஷலாக செய்யுமா, பிரியாணி செய்யுமா சார் சொல்லுவோம். ஸோ அந்த நாளில் it is a day that has been given as a gift to man for rest and replenishment என்று சொல்லி. ஸோ ஓய்வு மற்றும் நிரப்பு என்ற காரியம். ஹோல் வீக் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம், சோர்ந்து போயிருப்போம். அந்த ஒரு நாள் ரெஸ்ட்ல நல்லா நம்ம தயாராகிடுவோம், நல்லா சாப்பிட்டு கொண்டு என்ன வேணுமோ போகிறது வர்றது கொள்றது எல்லாமே. இது ரொம்ப முக்கியமானது தான். இதற்காகவே கடவுள் படைத்தார். ஆனால் அதை காட்டிலும் மிக முக்கியமானது, God set apart the 7th day because his work of creation was finished. அதை தனித்து பிரித்தெடுத்தார். ஏனென்றால் 6 நாளில் அவர் செய்து முடித்தார். இந்த 7ஆம் நாளை தனியாக பிரித்தெடுத்தார். He was pleased and satisfied with what he had created. அவர் தான் படைத்த அந்த எல்லா காரியத்தையும் பார்த்து அவருக்கு சந்தோஷமா இல்லையா? எல்லாவற்றையும் படைத்து அவைகளை ஆசீர்வதித்தார். 3 இடத்துல பார்த்து அடுத்து அவைகள் நல்லது என்று கண்டார். அது மாத்திரமல்ல, இந்த 7ஆம் நாளை ஆசீர்வதிக்கின்ற போது அதுக்கு முன்பதாக இருக்கின்ற ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல பாருங்க. அங்க மிகவும் நல்லது என்று கண்டார். தான் படைத்த அனைத்தையும் மிகவும் நல்லது என்று கண்டார். ரொம்ப நல்ல காரியம் இது என்று சொல்லி பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1:32 behold it was very good, very good. அப்போ கடவுளை படைப்பது பெர்ஃபெக்ட் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. 3 காரியங்கள் இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம்.
ஒன்று என்ன என்றால், இந்த 6 நாள் படைக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஆயிற்று. முதல் நாள் மாலையும் காலையும் ஆயிற்று. எப்படியோ வயசா வருஷா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, ஒயிட் அண்ட் எப்படி என்ன கொடுத்து பாருங்க, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி சரியா? சோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த பருவம் அந்த காலம் என்பதை நிர்ணயிப்படுகின்ற ஒரு காரியம் 7ஆம் நாளில் அவர் வைக்கவில்லை. So there is no mention of evening and morning, suggesting that God's Sabbath rest would have no end. அந்த 7ஆம் நாள் அது முழுமையானது. அது காலை மாலை என்று சொல்லி வந்தாலும் கூட அதற்கு ஒரு தனியாக அதை பிரிக்கவில்லை. ஆனால் அந்த நாள்ல ஒருவேளை கோயிலுக்கு போவாங்க, கண்டிப்பா நீ காலையில போகணும், சாயங்காலம் போயிடணும், மிஸ்ஸே பண்ணக்கூடாது, நீ தப்பிக்கவே முடியாது. இதுதான் அதனுடைய அர்த்தமே. பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது மற்ற நாட்களை அவர் ஆசீர்வதிக்கவில்லை, ஆனால் இந்த 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 2:3 God did bless the 7th day. There is no record that he blessed any of the other 6 days, but God did bless the 7th day. So இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, in blessing it he made it blessing, he made it a blessing. அதை ஆசீர்வதித்ததின் மூலமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக வைத்தார். ஆகவே ஓய்வு நாளிலே வீட்டிலேயே ஓய்ந்திராமல் அந்த நாள் முழுவதும் கர்த்தருடையது நமக்கு ஓய்வு என்ற ஒரு நிலைமையிலே நமக்கு அந்த நாள் ஓய்வு நாளாக கொடுக்கப்பட்டாலும் அதை கர்த்தருடைய பணிக்கென்று, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அவருடைய சன்னிதானத்திலே செலவிட வேண்டும். அதற்காகத்தான் அவரை வந்து கடவுளை தொழுது கொள்ளாதவர் உண்மையிலேயே அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார் என்று தான் சொல்றோம். Because he blessed the 7th day. இல்லையா? He blessed the 7th day. 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்தார், அதை பிரித்தெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் எல்லாரும் வந்து அன்றைக்கு ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டும், கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை எனக்கு சொல்லவில்லை. கடவுள் அதிலும், அதாவது உடல்நலம் பாதிப்பதால் வர முடியாது. எக்ஸாம் ஏதோ ஒன்று அன்னைக்கு போக வேண்டியது சண்டே வர முடியாது. ஏதோ மிக முக்கியமான விஷயமாக ஊருக்கு போக வேண்டும் என்று இருந்தால் வர முடியாது. முதிர் வயதிலே பலவீனத்தின் நிமித்தமாக வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பரவாயில்லை. ஆனால் நல்ல நிலையில இருக்கின்ற போது வராமல் போனால் அவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, அந்த 7ஆம் நாளில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள் என்று அர்த்தம். ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் யாரும் இழக்கக்கூடாது என்று சொல்லி இந்த நாளிலே கடவுள் நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது after blessing the 7th day God sanctified it. 3ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது அதை பரிசுத்தமாக்கினார். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். So it means he set it apart for his own special purpose. எதற்காக அதை பிரித்து எடுத்தார் என்றால், தன்னுடைய ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக அவருடைய எண்ணம் அப்படி இருந்தது. ஆகவே அதை பிரித்து எடுத்தார். பிரியமானவர்களே, கடவுளின் பிள்ளைகளாய் நீயும் நானும் கூட இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஞானஸ்நானத்தின் மூலமாக அவருடைய பிள்ளைகளாய் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்முடைய தாய் வயிற்றிலே நாம் ஒருமுறை பிறந்தோம். ஆனால் ஞானஸ்நானத்தின் மூலமாக பாவத்துக்கு நாம் மரித்து கிறிஸ்துவுடன் கல்லறை அடக்கமிடப்பட்டு உயிரோடு எழுகிறோம். அப்பொழுது புதிய சிருஷ்டியாக நாம் வருகிறோம். So we are a new regenerated being. அப்போ நம்மை பெற்றெடுக்கிறவர் அவர் கடவுள், அவர் நம்முடைய தாயின் தகப்பன். ஆகவே தான் அவராலே நம்முடைய பாவத்தை அவர் ரத்தம் சிந்தி விலைக்கடன் கொடுத்து மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாய் முத்திரைத்துக் கொண்டது நிமித்தமாக செட் அப்பார்ட் நம்மை பிரித்து எடுக்கிறார், அவருக்காக வாழப்படியாக. எப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா ஞானஸ்நானம் என்று சொல்லுகின்ற போது. பிரியமானவர்களே,
So we are set apart from this world. God made us his children through this baptism. ஆகவே அவருக்கென்று நாம் இந்த உலகத்தில் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை மறவாமல் அவரை ஆராதித்து தொழுது கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 43:21 நாம் பார்க்கிற போது Isaiah 43:21, I set apart my people, they will tell my praise. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நடந்து கொண்டிருக்கிற காரியம் பிரசன்ட் ஃபியூச்சர் அது இல்லையா? பிரசன்ட் பார்ட்டிசிபிள். இப்பொழுதும் நடக்கப்பட வேண்டும், இனி வரும் நாட்களிலும் நடக்க வேண்டும், அவர் சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. So ஆகவே God anticipates you are under my presence in the routine worship service. அவரை தொழுது கொள்ள நாம் மறக்கவே கூடாது. நாம் மறந்து போனால் நாம் நன்றி கெட்டவர்கள் என்றுதான் அர்த்தம். நல்ல நிலையிலே அவரை தொழுது கொள்ள வர முடியாதவர்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்களே சொந்தமாக வேண்டாம் என்று உதறி தள்ளுகின்றது போன்றது. ஏனென்றால் 7ஆம் நாளை அவர் பரிசுத்தப்படுத்தி அதனை ஆசீர்வதித்தார். உன்னையும் என்னையும் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அதுதான் சாங்டிஃபிகேஷன். சாங்டிஃபிகேஷன் என்ன? ஞானஸ்நானம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தெளித்தல், மூழ்குதல், சுத்திகரித்தல். சாங்டிஃபிகேஷன் நம்மை சுத்திகரிப்பது. எல்லா பாவத்திலும் சாபத்திலும் நரகத்திலும் நம்மை சுத்திகரித்திருக்கிறார். He sanctified us. ஆகவே நாம் நமக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். நீ உனக்கு சொந்தமல்லவே வெட்கப்பட்ட பாவி. பிரியமானவர்களே, கிளார்க் என்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், 7வது நாளில் கடவுளை தொழுது கொள்ளும் வேலையை செய்யாதவர் கடவுளை தொழுது கொள்ளுகின்ற வேலை தான் மிக முக்கியமானது. அதைத்தான் யாத்ராகம் 20:8-11 பார்க்கும்போது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி மோசே மூலமாக ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். 10 கட்டளையில எவ்வளவு முக்கியமானது அந்த ஓய்வு நாள் என்பது. இன்றைக்கு நாம் சாதாரணமாக நம்முடைய குடும்பத்தினர் விட்டு விடுகிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. அவர் சொல்லுகின்ற போது, கிளார்க் சொல்லுகின்ற போது, 7வது நாளில் கடவுளை தொழுது கொள்ளும் வேலையை செய்யாதவர், அதான் வேலையை. மற்ற 6 நாளில் செய்த வேலையை அவர் நீதியோடு நியாயத்தோடு செய்யவில்லை என்று அர்த்தம் சொல்றார். மற்ற இடத்துல மற்ற 6 நாள் செய்திருக்கல, அதை நீ ஒழுங்கா செய்யல. ஏன்னா 7வது நாள்ல நீ கடவுளை தொழுது கொள்ளுகிற அந்த வேலையை செய்யவில்லை. அதுதான் ஓய்வு. அவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து அதான் ஒரு வேலை. அவரை பாடுகிற அதுதான் தொழில். இது ரொம்ப முக்கியமானது. அதை நாம் மறந்து போனால் நாம் உண்மையிலேயே கர்த்தர் பிரியமாயில்லை என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, அநேக சூழ்நிலை பார்த்தோம். இந்த ஓய்வு நாள் என்று பார்க்கும்போது சாபத் என்பது சனிக்கிழமை வருது. நம்ம சனிக்கிழமை ஆசரிக்கிறோமா? இல்லை. ஏன் என்று பார்க்கின்ற போது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் நாளை நாம் ஓய்வு நாளாக நாம் ஆசரிக்கிறோம். காரணம் இதுவும் கடவுளுடைய திட்டமே. எபிரேயர் 4:9-11 யாராவது படிங்க. அதுல மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:9-11. It says, in Jesus God has an eternal Sabbath rest for his people. படிமா? எபிரேயர் 4:9-11. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இளைப்பாறுகிற காலம் ரெஸ்ட். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அந்த ரெஸ்ட் என்பது அவர் எப்படி ஓய்ந்திருந்தாலும் நாமும் ஓய்ந்திருக்க வேண்டும். அவருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும், அதை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் அந்த ஓய்ந்திருப்பது என்ற ஒரு அடையாளம். ஆகையால் இந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்கிறோம். யார் மூலமாக வருகிறதுனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வருகிறது. ஆகவேதான் உயிர்த்தெழுதலினாலே நாம் ஓய்வு நாளாக இருக்கிறோம். சிலர் இந்த சாபத் டே என்று சொல்கிறதை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அவர்கள் சனிக்கிழமையில் ஆசரிக்கிறார்கள். ஒரு சிலர் எந்த நாளில் அனுசரிக்கிறார்கள் என்பதில்லை. ஓய்வு நாள் என்பது மிக முக்கியமானது. அது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எந்த நாள் இருந்தாலும் சரி கர்த்தருக்கு என்று அது
பிரித்தெடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். நீயும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்நாளில கூடி அவரை தொழுது கொள்கின்ற பொழுது ஒரு மகத்தான ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது, நமக்கும் ஏற்படுகிறது. கர்த்தரும் என்னுடைய பிள்ளை வந்து என்னை தொழுது கொள்கிறார்கள் சொல்லி அவர் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை, பரவசத்தை அவருக்கு நாம் ஏற்படுத்த முடியும். ஏனென்றால் நாம் அவருடைய துதியை சொல்லி வர படைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக இந்த வானத்தையும் பூமியை படைத்த படைப்பின் கடவுளால் கொடுக்கப்பட்ட வரலாறு தான் மற்ற மோசே அல்லது ஆதாம் போன்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சரித்திரம். மிக தெளிவாக இந்த 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் பூமியும் வானத்தையும் உண்டாக்கிய நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. வரலாற்று நாயகன் கடவுள். So this is very unique. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற போது படைப்பின் கடவுளே சரித்திர நாயகன் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அவர்தான் இந்த வரலாற்றை, படைப்பின் வரலாற்றை உண்டாக்கிறார் என்று சொல்லி. புதிய ஏற்பாட்டில் காலத்தில் நாம் பார்க்கிற போது இந்த 2000 என்ற வருஷம் 2024 என்று வருவதே கடவுள் தான் அந்த சரித்திரத்தை ஏற்படுத்தினார் இல்லையா? ஏடி என்ன? ஆனோ டொமினி, லாட்டின் வேர்ட்ல இந்த இயர் ஆஃப் தி லார்ட். கடவுள் தான் அந்த சரித்திர நாயகன். இந்த சரித்திர நாயகன் மறுபடியும் வேகமாக இருக்கிறார். அவர் பிரியமானவர்களே, சரித்திரத்தை ஏற்படுத்தி, அதாவது அகில உலகத்தையும் படைத்த சரித்திரத்தை, அந்த வரலாற்றை தன்னுடைய தாசனாகிய மோசே கொடுத்து எழுத வைத்து இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய கடமையை நமக்கு நினைப்படுத்துகிறார். அவர் பிரியமானவர்களே, இதை மனதில் கொண்டவர்களாக, கடவுளுக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்திலே நாம் ஓய்வு நாளை மறவாமல் அந்த நாளிலே வந்து கடவுளை தொழுது கொண்டு அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக தொடர்ந்து ஜீவிக்க கடவுள் தாமே அனுக்கிரகம் செய்து வாசல் காப்பாடாக. ஆமே. எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களில் சிந்தனைகள் கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சி காப்பாடாக. ஆமே.